இதை தவிர அரசியல்னா என்னன்னு தெரியாது. மக்களுக்குண்டான செயல் திட்டம்னா என்னன்னு தெரியாது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு சிந்தனை கிடையாது. சொல்லுவாங்க மேடைக்கு மேடை நாங்க அப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம் அப்படின்னு. அது எப்ப பண்றது? எப்ப பண்றது? ஒரு சீட்டு கூட ஜெயிக்காத நபர்கள் எப்படி பார்த்தோன்னா பண்ணுவாங்க? 1 சீட் எப்ப ஜெயிக்கிறது? 10 சீட் எப்ப ஜெயிக்கிறது? அதுக்கப்புறமா எப்போ வந்து முதலமைச்சர் ஆகுறது? இதெல்லாம் எப்ப நடக்கும்? அதுக்கு வாய்ப்பே இல்ல. பெர்சன்டேஜ் வாக்கு வச்சிருப்பாங்கன்றாங்க. எல்லா இடங்களையும் பிச்சு பிச்சு எடுத்து வச்சா அந்த பெர்சன்டேஜ் வருமே தவிர, ஒரு இடத்துல முழுமையா பார்த்தோன்னா இந்த தொகுதியில இந்த நாம் தமிழர் கட்சிக்காரர் இவ்வளவு வாக்கு வாங்கியிருக்காண்டா அப்படின்னு காட்ட முடியுமான்னா முடியாது. எல்லா இடத்துலயும் பிச்சு பிச்சு வச்சிருப்பாங்க அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கட்சியில் இருக்கிற இவங்க செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கில ஜாயின் பண்ணி பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை விட சிரிப்பு ஏதாவது இருக்க முடியுமான்னா சத்தியமா இருக்காது. இவங்களோட அரசியல் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் வரும், கமிஷன் வாங்குவோம், நம்ம எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கியிருக்கோம்னு மக்கள்கிட்ட பேசுவோம், கமிஷன் வாங்கி நம்ம செட்டில் ஆகும். இதுதான் இவங்களோட அரசியல். இந்த அரசியல் வச்சுட்டு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. எதுவுமே நடக்காது. அதனால நடக்காது நடக்காது அப்படின்ற ஒரே கட்சி இந்த நடக்காதுன்றது இந்த கட்சி தான். எல்லாமே நடக்குன்ற கட்சிகள் மற்ற கட்சிகள். இப்போ டிவிக்கேல ஒரு மாற்றம் நடக்கும் அப்படின்றதுக்காக செங்கோட்டையன் அவர்கள் டிவிக்கேவை நம்பி வந்திருக்காரு. விஜய் அவர்களும் செங்கோட்டையனால நம்மளுக்கு ஒரு மாற்றம் நடக்கும், மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு நம்ம ஒரு உந்துதலா பார்த்தோன்னா இவரை பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் கட்சியில சேர்ந்துட்டார். இது வந்து ஒரு மாற்றம், நம்ம வெற்றியை நோக்கி பயணிக்க ஒரு மாற்றம். ஆனா இவங்க வெற்றி நோக்கி பயணிக்கிறதுக்கு எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போ வரைக்கும் ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க, சும்மாவே இருப்பாங்க. தேர்தல் வந்துட்டே இருக்கும், தம்பிகள் ஓட்ட போட்டுட்டே இருப்பாங்க, வேஸ்ட் ஆகிட்டே இருக்கும், அவங்க கனவுகளை மறந்துட்டு இருப்பாங்க, இப்படி நடக்கும்ல அப்படி நடக்கும்ல அப்படின்னு. எதுவும் நடக்காது. இவங்களோட கட்சி திறநிதியில ஓடும், இவங்களும் சொகுசா வாழ்ந்துக்குவாங்க. கடைசி வரைக்கும் பார்த்தோன்னா இப்படியே இருக்க வேண்டியதா, வேற ஒன்றும் நடக்காது. அதனால இந்த கட்சிகளாவது வெற்றி பெறக்குண்டான சில வழிகளை பண்றாங்க, இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதனால இதுல இருந்தே தெரிஞ்சுங்க, தம்பிகளுக்கு பார்த்தோன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு. இன்னும் பல பேர் வெளியே போயிட்டாங்க, அவங்களாம் நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்ததுனால ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. நீ மட்டும் அரசியலுக்கு வரலாம் வை தலைவா, சீமான் சொல்ற கட்டுக்கதையெல்லாம் நம்ம வீட்டில் அங்கேயே இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீம். விஜய் அவர்கள் வந்து பல தம்பிகளை பார்த்தோன்னா வெளியேற்றி காப்பாற்றி விட்டுருக்காரு. அதுவே பார்த்தோன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற ஒரு கட்சி வந்ததுனால. இதை விட ஒரு பெரிய மாற்றம் இங்கிருந்து வரப்போகுது. இதுதான் பார்த்தோன்னா மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக சொல்லிட்டு இதோட என் பண்ணிக்கிறேன்.